கைஸ் சும்மா சாப்பிட்டுட்டு வெறுப்பாகுது வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தோன்னா லைட்டாக ஒரு கேரட் ஒன்று போட்டேன். சாப்பிட்ட உடனே கேரட் சாப்பிட்டா நல்லது, முடி கொட்டாது. முடி கொட்டாது, நல்லா நோட் பண்ணிங்க. முடி கொட்டாது, ஷைன் ஆகும். ஷைன் ஆகும்ல. ஆமாம். ஏன் வந்து இது ஆகாதா? வெறும் வெஜிடபிள்ஸ் தான் எடுக்கிறேன் எப்பவுமே. ஒரு லைக் வந்து ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு நேச்சுரலாக எடுக்கிறேன் எல்லாமே. எப்படி அது கேரட் என்னடா இது ஒரு விஷயமாடா? கேரட் வந்து நான் பார்க்குறேன் ஒரு பல வருஷமாக பார்க்குறேன். அதை தான் நீ சாப்பிட்ற ஒரு ஆத்தென்டிக்காக லைக் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிற. ஆமாம், அதே மாதிரி சாப்பிட்றப்போ வெறும் வெஜிடபிள்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து மானாவாரி மைதானம் மாதிரி என்ன பண்ணுவேன், பிரியாணிலாம் ஒரு 6 தட்டு 5 தட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தேன். அது எல்லாமே சேர்ந்து பெரிய வேலையை காமிச்சு உடம்புக்கு. அது வந்து என்னன்னா நம்ம அப்படியே டோட்டலாக நான் மாற்றிக்கினேன். டோட்டலாக என்ன பண்ணுறேன்னா நீ மாற்றிட்டேன், என்னையே நான் மாற்றிக்கினேன். எப்படி நான் அடாப்ட் ஆகிட்டேன் அதுக்கு? வேறு வழி இல்லை, உடம்பு வந்து ஒத்துழைக்காது ஒரு லெவலுக்கு மேலே. 30 வயசு தாண்டா, அவள் தாண்டா 28 30 தாண்டா. அதுக்கு உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடா. அப்புறம் கிடைக்குமா கிடைக்காதோ, நம்ம கையில் காசும் இருக்காது, நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆளும் இருக்காது. அதனால நிறைய பேர் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன்னா, எங்கள் பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இறந்துட்டாரு. என்னன்னா கேட்குறப்ப அவருக்கு வந்து சுகர் இருந்தது, வந்து சுகர் அதிகமாயிடுச்சு. அப்புறமேட்டு வந்து கிட்னி ஃபெயிலியரு. பாருங்க என்னென்ன நடக்குது. கிட்னி ஃபெயிலியரு சொல்கிறதுக்கு இல்லை, சிரிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் கேட்குறப்ப வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. லைக் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருந்தது. ஆமாம், செத்த பிறகு போட்டோக்கு முன்னாடி அவருக்கு அதுதான் பிடிக்கும். ஆமாம், அவர் போட்டோ வழியாக சாப்பிடுவார். அவர் போட்டோ வழியாக சாப்பிடல, வாங்கி கொடுக்குறப்போ சொல்கிறது ஆசைப்படுறப்ப கேட்கறது வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு நாய். அதனால தான்டா இப்போ வந்து எப்படின்னா வயசான காலத்தில் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும்டா இவங்கள என்னெல்லாம் பண்ணுறது. இவங்க வந்து அவங்களாலே வந்துல இப்போ போயிட்டு கேரட் சாப்பிடு, பீன்ஸ் சாப்பிடு, அவிச்ச பீன்ஸ் சாப்பிட்டா சாப்பிட முடியாது, டைஜஸ்டும் ஆகாது. இந்த மாதிரி சுகர்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. ஆனால் அவருக்கு ஒரு எப்படி தெரியுமா போவார், ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் பண்ணி வைப்போம். வந்துடும் அனுப்பிச்சி விடுவோம். இது மாதிரி தான், ஆர்த்தோ மாதிரி தான். இந்த மாதிரி இது சொல்லுவாங்க, அது பேர் நிறைய நேச்சுரலாக பண்ணுவாங்க. நான் பேர் நோட் சொல்லுங்க, ஹோமியோபதி. ஹோமியோபதியில் போய் சேர்த்து விடுவாங்க. நல்லா பண்ணிட்டு வருவார். என்ன பண்ணுவார், திடீர்னு ஓடிந்துருவார். கேட்டால் வந்து அங்கே வந்து உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடாது, சக்கரை போட்டாமல் சாப்பிடக்கூடாது. பிரசாந்த் ஒரு வயசு மேலே நம்மளால முடியாதுடா. இப்போ நானே தயிர் சாதம் சாப்பிட்றேன் அடிக்கடி. தயிர் சாதம் சாப்பிட்டா ஒரு டைமில் வெறுப்பு தான் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன், வேறு வழியும் இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே வந்து உடம்பு நம்ம வந்து சீரியஸாக சொல்கிறேன், உடம்பு வந்து பார்த்து தான் வச்சு சாப்பிட்ணும். சும்மா வந்து எடுத்தேன் கவுத்தம் அது கிடையாது. ஃப்ரெண்டு கூட போகிறப்போ ஒரு நாள் அவாய்ட் பண்ணிடலாம், சரி வேறு வழி இல்லை. பசங்க கூட சாப்பிட்றப்ப நம்மகிட்ட பத்தி சாப்பாடு மாதிரி சாப்பிட்னு வச்சுங்க, கூட சாப்பிட்றவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஒரு மாதிரி ஒரு கில்ட்டாக ஃபீல் ஆகும். என்னடா நம்ம பாட்டுன்னு வெட்டு வெட்டுறான், இவனாடானா ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறான் எதை கேட்டாலும் அப்படின்னு. ஸோ அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம எதுவுமே வந்து ரொம்ப வெளியே சொல்லிக்கூடாது, நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் அதை சாப்பிட மாட்டேன். அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உன்னை நீ கேங்க்லேருந்தே தனியாக அப்படியே வெளியே போயிடுவேன். ஆட்டோமேட்டிக்காக எங்கன்னா கூப்பிட்றேன், டேய் அவனை கூட்டிட்டு அவனை அங்கே தான் கூட்டின்னு போகிற மாதிரி இருக்கும், அவனும் ஒரு பார்த்துக்கலாம் அந்த ஒன்று அப்படியே. அது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது தான். நம்ம எடுத்துக்கிற விதம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே தான் பையனுக்கு அப்படியே பேசுங்க. ஒரு பையனுக்கு வந்து ஒரு பையன் நம்ம ஆஃபீஸில் கல்யாணம் வந்து புதுசாக ஏதோ வந்து ஜுவல் மாதிரி எடுக்க போகிறானா. இந்த ஜுவல்லே வரும்ல. ஓ ஆமாம் ஆமாம், கல்யாணத்துக்கு போடுறது. ஆமாம்மா, ஃபேமஸாக ஏதோ இருக்கும். ஏதோ வந்துச்சுடா, வந்துச்சு.